வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 7:9. நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவரும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளில் தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்துக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானதுக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். 14வது வசனம். 14. ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபதிரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே துவைத்து வெளுத்தவர்கள். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா. எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியுடைய நாமத்தினாலே வந்திருக்க ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய வசனம் நமக்கு நல்ல ஒரு நம்முடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஒரு ரட்சிப்பை தருவதாக. ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வசனம் யாருக்கு கொடுக்கப்படுறது? இந்த வசனம் யாருக்கு பொதுவா சொல்லப்படும் அப்படின்னா, முதன் முறையா வெளியில போய் நம்ம சுவிசேஷம் அறிவிக்கிறோம் இல்லையா, அவர்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை. யாருக்கு? சுவிசேஷம். அதாவது புதுசா கர்த்தரை அறியாத ஜனங்கள், ரொம்ப வாழ்க்கையில போராடி கொண்டிருக்க, பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்க, வாழ்க்கையில எப்படி அதுல இருந்து வெளியில வர்றதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தை தான் அந்த வசனம். அல்லேலூயா. சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். ஆனா நம்ம ரட்சிக்கப்பட்டு 5 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 15 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, சபையில இருக்கிறோம். இன்னுமே இந்த வசனத்தை பிடிச்சிட்டு உட்கார்ந்துட்டு கூடாது. ஹல்லேலூயா. இன்னுமே கர்த்தர் உங்களுடைய சுமைகள் எல்லாம் சுமப்பார் அப்படின்னு சுமப்பார் தான். ஆனால் அதை விட நிறைய நம்ம வாழ்க்கையில பாடுகளின் மத்தியில, போராட்டத்தின் மத்தியில கடந்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நம்ம வாசிச்ச வசனம் எதை குறித்து சொல்லப்படுகிறதுனா, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை. எந்த சபை? எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை. எல்லாம் யாருக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? ஏசப்பாவுக்காக, இயேசுடைய 2ஆம் வருகைக்காக. அவர் நம்மளை எல்லாம் அழைச்சிட்டு போவாரு, கர்த்தர் நம்மளை எல்லாம் கூட்டிட்டு போய் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மளை எல்லாம் கூட்டி சேர்ப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடும் விசுவாசத்தோட தான் நம்ம இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசத்தோட இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நமக்கெல்லாம் ஒரு விசுவாசம் உண்டு, இயேசு மீண்டும் வருவார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இன்னைக்கு அநேக போராட்டத்திலிருந்து நம்மளை ரட்சித்து இந்த சபையை எடுத்துக்கொண்டு செல்வார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோட நாம் காத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அந்த ஜனங்கள் எல்லாம் எங்கே நிக்கிறாங்க பாருங்க, அழகா அந்த 9வது வசனம். இவர்களுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமான பெரும் திரளான கூட்டம். இது பாருங்க, இது இந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானுடைய முன்பாகவும் நிற்க கண்டேன். அல்லேலூயா. அது எப்படிப்பட்ட கூட்டமாக இருக்குன்னா, சகல ஜாதிகளிலும் சகல கோத்திரங்களிலும் சகல பாஷைக்காரர்களிலும் வந்தது. அப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பாகுபாடும் கிடையாது. எந்த இது இந்த நாட்டுக்காரவங்க, இந்த பாஷைக்காரவங்க, இந்த டினாமினேஷன் இல்ல, இவர்கள் இந்த கோத்திரம், இந்த ஜாதி அப்படிங்கிற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அத்தனை கோத்திரத்தாரிலும் அத்தனை ஜனங்களிலும் அத்தனை பாஷைக்காரர்களிலும் இருந்து கொண்டு வரப்பட்ட ஜனங்கள். ஏன் தம்பி அந்த போய் இங்க குறையும் முன்னாடி இங்க படா எந்திரி. சோ அத்தனை எந்த பாகுபாடும் இல்லாம அவர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் கூட்டி சேர்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கூட்டம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, எண்ணக்கூடாதபடி இருக்கிறான். அல்லேலூயா. அப்ப நாம அந்த எண்ணக்கூடாத ஒரு கூட்டத்துல நாமளும் ஒருத்தரா இருப்போமா? என்ன யாருமே சவுண்டே காணுமே. எண்ண முடியாத இந்த கூட்டத்துல, எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாகி இந்த கூட்டத்துல நாமளும் ஒருத்தர் இருப்போமா, இருக்க மாட்டோமா? அல்லேலூயா. யாருக்குமே நம்பிக்கை, எமக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நாம இருக்கணும், அந்த கூட்டத்துல இருக்கணும். அதுக்காக தான் நம்ம சபைக்கே வர்றோம். இந்த சபைக்கு சும்மா நம்ம ஆராதனை பண்ணிட்டு போறதுக்காக நம்ம வரல. அந்த திரளான கூட்டத்துல, எண்ண முடியாத அந்த கூட்டத்துல
அந்த எண்ண முடியாத அந்த கூட்டத்துல நாமளும் என்ன பண்ணணும், ஒருவராக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் நம்ம சபைக்கே வர்றோம். அல்லேலூயா. அதற்காக உங்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் சபை. அல்லேலூயா. இதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். அப்ப ஒரு திரளான கூட்டம் இவர்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. முதலாவது யார் எழுந்திருப்பாளா? கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப எப்ப மரித்தவர்கள்? இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்புக்கு பின்பாக. பிறந்தது மட்டுமல்ல, அவர் எப்போ இறந்தாரோ, அதாவது சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை இந்த பூமியிலே சிந்தி, தன்னுடைய இரத்தத்தை இந்த பூமியில சிந்தி அவர் எப்பொழுது சிலுவையிலே மரித்தாரோ, அந்த இரத்தத்தை யாரெல்லாம் விசுவாசித்து அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று அவருடைய அந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பெற்று கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்ப 33 வருஷம், அதாவது கிபி 33வது வருஷத்துலதான் இயேசு என்ன பண்றாரு? மரிக்கிறார். அப்படித்தானே? கிபி 33ல இயேசு மரிக்கிறார், சிலுவையிலே அறையப்படுகிறார். அந்த கிபி 33க்கு அப்புறம் இன்னைக்கு 2025 வருஷம் இந்த நாள் வரையும் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறார்களோ, இயேசுடைய இரத்தத்தை, அவருடைய இரத்தத்தை விசுவாசிச்சு அவருடைய இரத்தத்தினால நான் கழுவப்பட்டிருக்கேன், நான் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக. அப்ப நாமெல்லாம் என்ன பண்ண போறோம்? உயிரோடு இருக்கக்கூடிய நாமும் கிறிஸ்துவை எதிர்கொண்டு போக போகிறோம். அல்லேலூயா. அப்ப 33க்கு அப்புறம் 2025 வரை இப்ப இருக்கிற வரையும் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மரித்திருக்கிறார்களோ அவர்களும், உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் அவர்களும் யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்களோ, கிறிஸ்துவுடைய வசனத்தின்படி வார்த்தையின்படி அவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்கள் எடுத்துக்கொள்ளப்பட போகிறார்கள். அவர்கள் தான் அந்த பெரும் திரளான கூட்டம். அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட அந்த திரளான கூட்டம், எண்ண முடியாத அந்த திரளான கூட்டத்துல நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய ஆசையாக இருக்கிறது, வாஞ்சையாகவும் விருப்பமாகவும் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம மட்டும் இருந்தா பத்தாது, நம்மளுடைய பிள்ளைகள், நம்முடைய கணவன், நம்முடைய மனைவி, நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய நம்முடைய சொந்த பந்தம், அம்மா அப்பா அண்ணன் தம்பின்னு சொந்த பந்தங்கள், இன்னும் பக்கத்துல இருக்கக்கூடிய உற்றார் உறவினர்கள், நம்ம இன்னும் அறியாத ஜனங்கள், நமக்கு யாரெல்லாம் தெரியுமோ அவர்கள் எல்லாம் அந்த கிறிஸ்துவுடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொருத்தருடைய கடமையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நாம முதல்ல ஆயத்தமா இருக்கிறோமா? அல்லேலூயா. நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல நம்ம வசனம் சொல்லுகிறது, நீ முதல்ல உன்னை ஆயத்தப்படுத்து, பின்பு மற்றவர்களை ஆயத்தப்படுத்து. அப்போ முதல்ல நாம என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ள நாம் முதல்ல நம்ம ஆயத்தமாக இருக்கணும், பின்பு மற்றவர்களை நாம் அதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்படி ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பை சுமந்து கொண்டிருக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சபை தேவனுக்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த சபைக்கு, சபை அப்படின்னா அந்த இடத்துல எந்த விதமான டினாமினேஷன் கிடையாது. சபை என்பது நாம தான் சபை. அல்லேலூயா. நாம தான் சபையாக இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், ரட்சிக்கப்பட்ட நாம், நானே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறேன், கிறிஸ்துவுடைய ஆலயமாக இருக்கிறேன், நான் சபையாக இருக்கிறேன். அப்ப நமக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. என்ன அடையாளம்னா, அதற்கு அவன் 14வது வசனம், அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. அந்த எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை, தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய சபைக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்திலே தங்களுடைய அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள். அல்லேலூயா. ஒரு 2 அடையாளம் கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு தேவனுக்கு சித்தம் இருந்தால் ஒரு அடையாளத்தை மட்டும் நம்ம பார்ப்பதற்கு டைம் கிடைக்கும் நினைக்கிறேன். சோ ஒரு அடையாளத்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். எதிலிருந்து வந்தவர்கள்? உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா கர்த்தரை அறிவதற்கு முன்பாக எல்லாருமே உபத்திரவப்பட்டதுனாலதான் கிறிஸ்துவுக்குள்ளே வந்திருக்கும். அப்படித்தானே? ஆமாவா இல்லையா?
ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்கும்ல, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். நான் பாத்தீங்கன்னா கர்த்தரை அறிவதற்கு முன்பாக ஏகப்பட்ட பிரச்சனை, சண்டை, வீட்டுல வந்த பத்தினா பிரச்சனை, கம்பெனிக்கு போனா பிரச்சனை, வீட்டை விட்டு கிளம்பினேன், எங்காவது போய் செத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பிட்டேன். அப்ப என் கூட வேலை செய்யறவங்க கூப்பிட்டு பேசுறாங்க, இல்ல இப்படியெல்லாம் நீங்க செய்ய வேண்டாம் சொல்லிட்டு சென்னையில ஒரு பிரேயர் சென்டருக்கு கால் பண்ணி அங்க நீங்க இந்த மாதிரி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு நம்பர் கொடுத்து ப்ரேயர் பண்ண சொல்றாங்க. நான் கால் பண்ணி ஜெபம் பண்றேன், அவங்க ஜெபம் பண்ணி விடுறாங்க. ஸோ என்னுடைய மனசு கொஞ்சம் மாறிடுச்சு. சரி, ஓகே, நம்ம வந்து அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்க வேண்டாம், எப்படி இருந்தாலும் எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த முடிவை மாத்திட்டு வந்தாச்சு. ஸோ அப்ப நம்ம ஒரு பிரச்சனையோட தான் எங்க வர்றோம், சபைக்கே வர்றோம். ஏதோ ஒரு பிரச்சனை, போராட்டம் வாழ்க்கையில, கடவுள்னாவது நமக்கு என்ன பண்ண மாட்டாரு, ஒரு நிம்மதியை தர மாட்டாரா, ஒரு சமாதானத்தை கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் நமக்கு சபைக்கே வர்றோம். அப்ப ஆரம்ப காலத்துல சபைக்கு முதல்ல நான் போகும்போது கொஞ்சம் வார்த்தையெல்லாம் நல்லா வரும், வசனம்லாம் இது மாதிரி சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் அப்படிங்கிற ஒரு வசனம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கலங்காதே திகையாதே, இப்படிப்பட்ட வசனம் எல்லாம் வரும். ஆனால் காலம் போக போக கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்மளை புடமிடக்கூடிய வசனம், அல்லேலூயா, நம்மளை உருவாக்கக்கூடிய வசனம், இருதயத்தை குத்தக்கூடிய வசனமா வரும். என்னடா இந்த பாஸ்டர், நம்மளே வந்து வாரம் பூரா 6 நாளைக்கும் கம்பெனி வீட்டுக்கு நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு தான் சபைக்கே வர்றோம். சரி, கர்த்தர் ஏதாவது ஒரு நல்ல வார்த்தையை கொடுக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்போட வர்றோம். ஆனா பாஸ்டர் என்ன பண்றாரு, பேசுற வார்த்தையெல்லாம் நீ மாறணும், நீ நிச்சயம் வந்து நீ ரொம்ப பாவியா இருந்தீங்கன்னா நரகத்துக்கு போயிருவ, நீ எழும்ப மாட்ட, உனக்கு மேல சாபம் வரும், இப்படிப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் பொழுது இன்னும் நம்ம என்ன பண்ணிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம அப்படிப்பட்ட வார்த்தைகளை வந்து நம்ம கேட்கும் பொழுது இருதயம் உடைந்து போகிறது, நொறுங்கி போகிறது, ரொம்ப சோர்ந்து போகிறவர்களாக மாறி போகிறோம். அல்லேலூயா. எலியா சூரியச்செடியில வந்து படுத்துட்டார். ஆல்ரெடி அவர் என்ன வந்து படுக்கும்போது என்ன சொல்லிட்டு படுக்கிறாருன்னா, நான் சாகிறேன் ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னா படுக்கிறார். அங்க இருந்து தூதன் வர்றான், ஒரு அப்பத்தையும் தண்ணியும் வச்சுட்டு போயிட்டார். அவர் வந்து சாப்பிட்டு திரும்ப படுத்துட்டார். அப்ப திரும்ப வந்து தூதனை எழுப்புறான். அப்ப தூதனை பார்த்தோன்னே இவருக்கு எப்படி இருந்திருக்கும், ஆல்ரெடி பயங்கரமா இவர் வந்து ஒருத்தர் அந்த இசபேல் வந்து கொல்ல போறா அப்படிங்கிற ஒரு அவனுக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். ஓடி வந்துட்டு இருக்க டைம்ல ஒரு தூதனை வந்து எழுப்பும் போது அவனுக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும். அப்பா ஆண்டவரை, என் தேவன் என்ன பண்ணிட்டாரு, என்னை பாதுகாக்கும்படியாக தேவ தூதர்களை கொண்டு உன் பாதங்கள் கல்லிடாதபடிக்கு தேவ தூதர்களை கொண்டு நான் உன்னை ஏந்தி கொண்டு போவேன் அப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் அவருக்கு என்ன பண்ணிருக்கோம், ஞாபகம் வந்திருக்கும். ஓகே, நம்முடைய தேவன் வந்து நம்முடைய தூதனை அனுப்பி நம்மளை பாதுகாத்து கொள்ளும்படியாக ஒரு தூதனை அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு மனசுல ஒரு சந்தோஷத்தோட எழுந்திருப்பாரு. அவன் சொல்றான், நீ எழுந்து நட, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படிங்கிறாரு. இவனுக்கு ரொம்ப அடுத்த என்ன ஆயிடுச்சு, என்னப்பா இப்பதானப்பா ஓடி வந்த, நீ திரும்ப என்னை வந்து நடக்க சொல்றிய அப்படின்னு சோர்ந்து போயிடுறாரு. அவர் மீண்டும் ஓரே பர்வதத்துல போயிடுறாரு. அங்க போய் நல்லா ஒரு கெபில போய் உட்கார்ந்துறாரு. அப்ப தேவனுடைய சத்தம் கேக்குது, எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை, இங்க என்ன உனக்கு காரியம் அப்படின்னு கேக்குறாரு. ஏப்பா நான் அலறி அடிச்சுட்டு ஓடி உயிரை காப்பாத்தி இந்த ஓரை பர்வதத்துல வந்து இந்த ஒரு குகையில வந்து நான் ஒரு தஞ்சம் அடைஞ்சிருக்கேன், சரி இங்கனாவது ஒரு சேஃப்டியா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து உட்கார்றான். அப்ப தேவன் சொல்றாரு, உனக்கு இங்க என்ன காரியம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில அதாவது புதுசா கிறிஸ்துக்குள்ள வர்றவங்களுக்கு தான் அப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நம்மளை தேற்றக்கூடிய வார்த்தை. அப்போ நமக்கு கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம், வளர்ச்சி அடைஞ்சிட்டோம், கிறிஸ்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கை வந்து நம்ம பலன் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய அடுத்த அத்தியாயத்துக்கு போகிறோம். அல்லேலூயா. ஒரு பையனை ஸ்கூல்ல சேர்க்கிறீங்க, எல்கேஜில சேர்க்கிறீங்க, அவன் என்ன பண்ணணுமா, வருஷம் அடுத்த கிளாஸுக்கு மாறணும், அப்படித்தானே? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகணும், செகண்ட் ஸ்டாண்டர்ட் போகணும். ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே எல்கேஜில உட்காந்து நல்லாவா இருக்கும். அதே ஒரு போன உடனே முதல் நாள் ஏபிசிடி எழுதி கொண்டாந்து பையன் என்ன பண்ணுவான், ஸ்லேட்ல ஏபிசிடி எழுதி கொண்டா கொடுப்பான். பையன் என்ன பண்ணுவீங்க, ரொம்ப கை தட்டி தம்பி சூப்பரா அழகா எழுதிருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஒரு 5 வருஷம் கழிச்சு அதே ஏ வந்து போட்டு கூடாது காமிச்சா என்ன பண்ணுவீங்க, ஒரு டென்ஷன், அப்படித்தானே? அதே மாதிரிதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதும் வளர்ச்சி இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி இருக்கணும். நான் முதல் முறையாக ரட்சிக்கப்பட்டு இந்த சபையில நான் சேர்க்கப்படும் பொழுது நான் இருந்த என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நான் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் ஆகும் பொழுது அந்த வருஷத்துக்குரிய வளர்ச்சி என்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். அல்லேலூயா. உடம்புல கிடையாது, என்னுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, என்னுடைய ஆவியிலே நான் பலனடைந்தவனாக இருக்க வேண்டும். எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளத்தக்க பலனை நான் அடைந்தவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நான் வந்து
அப்படிப்பட்ட ஒரு பலனை நான் அடைந்திருக்கணும் அப்படிங்கறத நம்ம யோசிக்கணும். அப்பதான் அந்த சபை அப்படிப்பட்ட உபத்திரவத்தில் கடந்து வந்தவர்கள் தான் இந்த சபையாம். அல்லேலூயா. அந்த தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நிற்கக்கூடிய சபை உபத்திரவத்தில் கடந்து வந்தவர்கள், உபத்திரவத்தை அடைந்தவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இந்த உபத்திரவத்தை நம்ம அடைவதற்கு முதல்ல நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும்? பலனுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்கு நம்ம கிறிஸ்துவை நம்மளை அழைக்கும் போது எப்படி அழைக்கிறார் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:8 வாசிங்க. நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். யாருக்கு சாட்சியாக? தேவன். நல்ல சத்தமா சொல்லுங்க. யாருக்கு சாட்சியாக? நல்லா பேசுங்களே. யாருக்கு சாட்சியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? தேவனுக்கு சாட்சியாக. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்திருக்கிறார். என்னுடைய பாவத்தை தன்னுடைய இரத்தத்தினாலே கழுவி இருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டது போல நீங்கள் என்ன பண்ணுங்க? அவரை விசுவாசிங்க. அவருடைய இரத்தத்தினாலே நீங்களும் கழுவப்பட்டு உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ரட்சிப்பை கர்த்தர் தருவார் அப்படிங்கிற ஒரு அடையாளமாக, ஒரு சாட்சியாக இருப்பதற்காக, வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. வெறுமனே சும்மா கிறிஸ்தவனா இருப்பதற்காக இல்ல. பேரு போடு வெளியில ஒரு பெரிய சிலுவையை மாட்டிட்டு வார சிலுவை சர்ச்சுக்கு போயிட்டு வருவதற்காக அழைக்கப்படவில்லை. தேவனுக்கு சாட்சியாக இருப்பதற்கே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல சத்தமா. அப்போ அந்த சாட்சி அப்படிங்கிறதுக்கு இது எழுதப்பட்டது கிரேக்க மொழியில தான் எழுதப்பட்டது இந்த புதிய ஏற்பாடு. அந்த கிரேக்க மொழியில ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது. மார்டையர்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிரேக்க மொழியில கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மார்டையர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இரத்த சாட்சி. அல்லேலூயா. என்ன சாட்சியா? இரத்த சாட்சியாக வாழ்வதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. நல்ல சத்தமா ஒரு அல்லேலூயா. நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? வெறுமனே சாட்சியாக அல்ல, இரத்த சாட்சியாக இருப்பதற்கே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. பவுல் பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டானாம். எப்படியா? பட்டணந்தோறும் அடிக்கப்பட்டான். ஒரு இடத்த அடிச்சு கொண்டு போய் செத்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஏரியா கொண்டு வெளியில கொண்டு விட்டுட்டாங்க, கொண்டு போட்டுட்டாங்க. செத்து போயிட்டான்னு சொல்லிட்டு பிணமா கொண்டு போய் வெளியில போட்டாங்க. முடிச்சு பாக்குறான், ஐயோ நம்ம இன்னும் நம்முடைய பிரசங்கத்தை முடிக்கலன்னு சொல்லிட்டு திரும்ப எழுந்து அதே பட்டணத்துக்குள்ள திரும்ப போய் பிரசங்கம் பண்றான். அல்லேலூயா. அப்போ நாம் ஒரு ஒரு பரிசுத்தர் இப்படி சொன்னாரு, இரத்த சாட்சியாக மரிப்பது எளிது, இரத்த சாட்சியாக வாழ்வது ரொம்ப கஷ்டமா. அல்லேலூயா. இரத்த சாட்சியாக ஒரு அடிச்சு ஒரே தடவை செத்து போயிட்டானா என்ன பிரச்சனை இல்லை, அது பிரச்சனையே கிடையாது. ஒரு தடவை அடிச்சு செத்துட்டானா பிரச்சனை கிடையாது. ஆனா இரத்த சாட்சியாக ஒவ்வொரு நாளும் அடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் எழுந்து தேவனுக்காக எழுந்து பிரகாசிப்பது என்பது ரொம்ப கடினமான விஷயம் என்று ஒருத்தர் சொல்றாரு. அல்லேலூயா. அதே போலதான் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுக்காக இரத்த சாட்சியாக வாழ்வதற்காகவே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில போராட்டம் வரும். என்ன வரும்? போராட்டம் வரும். இப்ப யாருக்கு இந்த போராட்டம் வரும்? ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னா வந்துருமா? இல்ல. ஞானஸ்தானம் எடுத்துட்டா வந்துருமா? இல்ல. கிறிஸ்துவுக்காக யார் வாழ்றாங்களோ அவங்களுக்கு தான் வரும். அல்லேலூயா. வாரத்துல ஒரு நாள் பைபிள் எடுத்துட்டு சபையில நல்லா நான் பிரசங்கத்தை அட்டன் பண்ணிட்டு கொண்டு போய் பைபிளை கொண்டே வச்சிரும். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஐயோ பைபிள் எங்கடா அப்படின்னு தேடுறாங்க பாத்தீங்களா? அவர்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. யாரு ஜெபிக்கலையோ, யாரெல்லாம் வீட்டுல ஜெபம் பண்ணாம இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வேதத்தை வாசிக்காம இருக்கிறாங்களோ, வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த பைபிளை கையில் எடுக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் என்ன இல்ல, பிரச்சனையே கிடையாது. போராட்டம் கிடையாது, பிரச்சனை கிடையாது, யுத்தங்கள் கிடையாது, எந்த பிரச்சனையுமே கிடையாது. அல்லேலூயா. யாரு கிறிஸ்துவுக்காக முழங்கால நின்னு ஒருத்தருக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. யார் ஒருத்தர் வேதத்தை எடுத்து வாசிச்சு அந்த வசனத்தை தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்ற வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. அப்ப யார் இந்த உலகத்துல தேவனுக்காக எழுந்து சுவிசேஷம் அறிக்கணும்னு சொல்லிட்டு வெளியில தன்னுடைய நடையை அடி எடுத்து வைக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் பிரச்சனை. அல்லேலூயா. யாருக்கு இந்த உபத்திரவம்? யார் இந்த உபத்திரவத்தில் இவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் கடந்து வந்தவர்கள் என்று யாரை குறித்து வேதம் சொல்லுகிறது? யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக எழுந்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறார்களோ அவர்கள் தான் இந்த உபத்திரவத்தின் பாதையில நடந்து வந்தவர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. வெறுமனே கிறிஸ்தவன் அப்படிங்கிறவர்களுக்கு எல்லாம் பிரச்சனையே கிடையாது.
வெறும் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் வந்து ஒரு தடவை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், சும்மா நான் வந்து வாரம் போயிட்டு சபையில அட்டன் பண்ணிட்டு வருவேன், நான் ஒரு மாசத்துல ஒரு தடவை திருவிருந்து எடுத்துக்குவேன், இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அப்படித்தானே இந்த உலகத்தில் இருக்க அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. பெயர் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் சர்ச்சுக்கு போனா மட்டும் போதும், நான் பரலோக ராஜ்யத்துக்கு நான் போய்விடுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இல்ல. அல்லேலூயா. உங்களுடைய நம்பிக்கை பொய்யானது. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்குள் உண்மையாக வாழ்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் இந்த கூட்டத்துல, தேவ ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல, சிங்காசனத்திற்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாக நிற்க முடியும் என்பதுதான் உண்மை. அதுதான் வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் உபத்திரவத்தின் பாதையில் வருகிறார்களோ அவர்கள் தான் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்ட உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நாம் தயாரா இருக்கணும். என்னங்க சொல்றீங்க, அதுக்கு நான் அங்கே இருந்திருப்பேன்ல, அப்படித்தான் நம்ம யோசிக்கிறோம். நான் என்ன பண்ணுவேன், இவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து எகிப்திலே இருந்திருப்பேன், அங்க நல்லா எனக்கு கொமுட்டிக்காயும் வெள்ளரிக்காய் எல்லாம் கிடைச்சிச்சே, நான் அங்கே இருந்திருப்பேனே, நீ வந்து இந்த வனாந்திரத்துல கூட்டிட்டு போறியே, நீ இங்க எனக்கு தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல, அப்பம் கிடையாது, இங்க வந்து கொண்டாதுக்கு செங்கடல் மத்தியில அங்க பிரேத குழி இல்லையா, இங்க கொண்டாந்து என்னை புதைக்கிற கூட்டிட்டு வந்த அப்படின்னு முறுமுறுக்கிற கூடிய அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மாத்திரம் அதை போல நாம் இருக்கக்கூடாது. நாம் தேவனுக்காக உண்மையிலே அவருக்காக வாழக்கூடிய, இரத்த சாட்சியாக வாழக்கூடிய ஒரு மனுஷர்களாக, உண்மை கிறிஸ்தவனாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட பாடுகள்லாம் வரும். நல்லா யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்பாக அநேக நம்ம சாட்சிகளை நம்ம பாக்குறோம். உபத்திரவத்துல இதுக்கு முன்பாக இருந்தவர்கள், தாவீதை பாருங்க. தாவீது வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அவனுக்கு பிரச்சனை. அப்படித்தானே? அதுக்கு முன்பாக அழகா ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு ஒரு அழகா வந்து ஒரு வீணையை கையில வச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு ஜாலியா இருந்தான். எப்ப வந்து இவன் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்னையில இருந்து அவனுக்கு பிரச்சனை. ஹல்லேலூயா. அதுல இருந்து அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஒரு பக்கம் அவன் பின்னாடி பாத்தீங்கன்னா சவுல் துரத்துறான், ஒரு பக்கம் மற்ற ஜனங்கள்லாம் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லா இடத்துலயும் போராட்டங்கள் அவனுக்கு எப்ப வருது அப்படின்னா, கர்த்தருடைய அபிஷேகம் அவன் மீது வரும் பொழுதுதான், தேவனுடைய திட்டம் நம்ம மீது இருக்கும் பொழுதுதான் நமக்குள்ள அப்படிப்பட்ட பாடுகளை நாம் கடந்து போக வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாருமே சும்மா வெறுமனே யாருமே அழைக்கப்படவில்லை. இந்த ஒரு பொருள் சும்மா இருக்கட்டுங்க, அது மாதிரி ஒரு நம்ம ஆசாரிப்பு கூட எடுத்து பாத்துங்க, ஒரு சின்ன ஒரு கரண்டியா இருந்தா கூட அதுக்கு ஒரு என்ன இருக்கும், ஒரு பயன் இருக்கும். அதே போலதான் இங்க வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் மீதும் ஏதோ ஒரு தேவனுடைய திட்டத்தை வைத்துதான் இங்க அழைச்சிட்டு வந்திருக்கிறார். நீ சும்மா வந்துட்டு போ அப்படிங்கிறதுக்காக யாரையுமே அழைக்கவில்லை. ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஒரு தேவ திட்டம் இருக்கும். புரியுதா இல்லைங்களா? ஒரு முழங்கால் படிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஜெபம் பண்றது கூட ஒரு தேவனுடைய திட்டம் தான். அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரங்க அவன் ரட்சிக்கப்படணும்னு நீங்க போய் அவன்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. அவனுக்காக முழங்கால் படிட்டு உங்க வீட்டுக்குள்ள இருந்து அரை கதவை சாத்திட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணா கூட அந்த ஜெபம் கேட்கப்பட்டு பக்கத்து வீட்டுக்காரன் யாராவது ஒருத்தனை கொண்டு தேவன் அவரை சந்தித்து கண்டிப்பா ரட்சிப்பின் பாதையில கொண்டு வருவார். அல்லேலூயா. அப்ப நான் எழுந்து ஓட வேண்டியது கிடையாது, வீதி வீதியா போய் வந்து இயேசு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. முழங்கால் படிட்டு கர்த்தருக்காக கதறக்கூடிய அந்த நம்முடைய ஜெபத்தை கூட கர்த்தர் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப ஏதான ஒரு திட்டம் நமக்குள்ள இருக்கு. அப்போ ஒரு தெய்வத்துடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து செயல்படுகிறவர்களுக்கு கண்டிப்பாக உபத்திரம் வரும். அல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா அடுத்து தெரிந்து கொள்ளப்பட்டவன் நம்முடைய பவுல் எடுத்துங்க. அவன் சவுலா இருக்கிறவரையும் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. அந்த அநேக ஜனங்களை, அநேக கிறிஸ்தவர்களை வந்து துன்பப்படுத்துகிறவனாக, சபையை துன்பப்படுத்துகிறவனாக இருக்கிற வரையும் அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்ப வந்து கர்த்தர் அவனை வந்து சந்திச்சு, நீ இன்று முதல் பவுல் இல்லப்பா, சரி சவுல் இல்ல நீ பவுல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பேரை மாத்தி அவன் மேல ஒரு புதிய ஒரு அபிஷேகத்தை வைக்கிறாரோ, அவன் மீது ஒரு புதிய திட்டத்தை வைக்கிறாரோ, அன்னையில இருந்து அவனுக்கு என்ன ஆயிடுச்சு, பிரச்சனைகள் போராட்டங்கள் தான் வர ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா. எல்லாருமே அவனை கொல்றதுக்காக தேடுறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் நம்ம மேல் வரும் பொழுது, நாம எப்ப வந்து தேவனால் அபிஷேகம் பண்ணப்படுகிறோமோ, தேவனுடைய திட்டம் நம்ம மேல் வருகிறதோ, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் வர ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. நிறைய பேர் யோசிப்பாங்க, என்ன ஆண்டவரே நான் கர்த்தரை அறிஞ்சிட்டேன், கர்த்தர் டெய்லி சபைக்கு போறேன், வார சபைக்கு போறேன், ஜெபிக்கிறேன், வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்றேன், வேதம் வாசிக்கிறேன், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில எப்படி இருக்கு, ஒரு போராட்டமாகவே இருக்கு, ஒரு யுத்தமாகவே இருக்கு அப்படின்னா உண்மையாகவே நீங்க கிறிஸ்தவர்களா வாழ்ந்து கொண்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. சும்மா அதாவது கர்த்தர் அவனை பிசாசை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன வரும், உபத்திரம் வரத்தான் செய்யும். நீங்க ஒரு பிரேயர் பண்ணாலே யாருக்கு டிஸ்டர்ப் ஆகும், பிசாசுக்கு ஒரு பிரச்சனை வரத்தானே செய்யும். ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு
அவன் ஒரு ஏரியாவை கவர் பண்ணி வச்சிருப்பான், அந்த ஜனங்கள்லாம் என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு. அந்த ஏரியாவில ஒரு பாஸ்டர் போறாரு, அங்க போய் ஒரு ஜெபிக்கிறாரு. இல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பம் அந்த ஏரியாவில வந்து போய் வந்து அந்த இடத்துல குடியேறாங்க, அந்த ஜனங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா யாருக்கு பிரச்சனை? பிசாசுக்கு தான் பிரச்சனை. அப்போ அந்த யார் வந்து பிசாசை டிஸ்டர்ப் பண்றார்களோ, உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு நேராக போகும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நீங்க வாழ ஆரம்பிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிசாசை எதிர்த்து நிற்கிறவர்களாக மாறுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நமக்கு வந்து துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. யாருக்கு உண்டு? நமக்கு உண்டு. அல்லேலூயா. யார் வந்து தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிறார்களோ, கர்த்தருக்குள்ள யார் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நேரடியா பிசாசோட யுத்தம் உண்டு. அல்லேலூயா. வான மண்டலங்கள்ல பொல்லாத ஆவியின் சேனைகளோடு உங்களுக்கு யுத்தம் உண்டு. ஆனாலும் தீங்கு நாளிலே சகலவற்றையும் செய்து முடித்தவர்களால் நிற்கக்கூடிய திராணி உள்ளவர்களாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு பொண்ணு இருக்கு, நம்ம வெட்டி எடுக்கிறாங்க, தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க. ஸ்ட்ரைட்டா எடுத்துக்கொண்டா காலில் மாட்டிக்க முடியுமா? முடியாது. அதை என்ன பண்ணணும்? நெருப்புல போட்டு அதை வந்து சுட்டரிச்சு அதுல இருந்து உண்மையான ஒரு பியூரிஃபையான தங்கத்தை என்ன பண்ணும்? பிரிச்சு எடுப்பாங்க, அதை போட்டு அடிப்பாங்க. அதை வந்து அதை என்ன பண்ணுவான்? அது வந்து நிறைய போராட்டத்தின் மத்தியில இருந்தா அது ஒரு அழகான ஒரு அணிகலனாக மாறுகிறது. அல்லேலூயா. அதே போலதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது போராட்டங்கள் நிறைந்ததுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. என் வாழ்க்கையில பிரச்சனையே இல்லைங்க, நான் ரொம்ப ஜாலியா இருக்கிறேங்க, என் லைஃப்ல வந்து எந்த போராட்டம் இல்லைன்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா நீங்க ஏதோ தப்பான வழியில இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வந்து எனக்கு போராட்டமே இல்லைங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நிறைய வருமானம் வருது, என் குடும்பத்துல எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, சமாதானமா இருக்காங்க, குடும்பத்துல வியாதி இல்ல, பொல்லாப்பு இல்ல அப்படின்னா நீங்க கர்த்தரை விட்டு வழி விலகி தூரமா நிக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருக்குள்ள நெருங்க பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? பிடிச்சு இழுக்கதான் செய்வான். ஏன் அப்படின்னா அவன் இருந்த இடத்துக்கு நீங்க போறீங்க, அப்படித்தானே? அவனை தள்ளப்பட்ட இடத்துக்கு நாம போறோம். இப்ப நம்ம நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு வீட்டுல வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் 20 வருஷம் வாழ்றோம். அதை விட்டு நம்மளை தள்ளி விட்டு வேற இடத்துல கொண்டாந்து வச்சா எப்படி இருக்கும்? அப்ப எவ்வளவு கோவம் அவன் இருப்பான் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. நான் அந்த இடத்துல போகட்டையும் பரவாயில்ல, நீ போக கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவான்? நம்மளை பிடிச்சு இழுப்பதற்கு, நம்மளை வந்து கர்த்தரை விட்டு வழி விலகி பாவத்துல விழத்தள்வதற்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ அத்தனையும் பிசாசு செஞ்சுட்டே தான் இருப்பான். அல்லேலூயா. அப்ப நீங்க கர்த்தருக்குள்ள நெருங்க பிசாசு அநேக போராட்டங்களை, சோதனைகளை கொண்டு வந்துட்டே இருப்பான், பிரச்சனைகளை கொண்டு வந்துட்டே இருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கலெக்டர் ஆபீஸ்ல வந்து ஒரு கலெக்டர் இருக்காரு, அதே கலெக்டர் ஆபீஸ்ல ஒரு பியூன் இருக்காரு. அந்த பியூனுக்கு வந்து ஒரு எக்ஸாம் நடக்குது, ஒரு தேர்வு நடக்குதுன்னு வச்சுங்க. அவனுக்கு என்ன கேள்வி கேட்பாங்க? ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும், அப்படித்தானே? ஒரு சின்ன கேள்விகள்லாம் கேட்பாங்க, ஈஸியா பாஸ் பண்ணி போயிடலாம். ஆனா கலெக்டர் அப்படி இல்லை. அந்த கலெக்டர் சீட்ல வந்து உட்கார்றதுக்கு அவன் எத்தனை எக்ஸாம் எழுதணும், அவர் டைரக்ட், அவன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 வகையான இன்டர்வியூஸ் இருக்கு. எழுத்து வகையில எழுதுவாங்க, டைரக்ட் இன்டர்வியூஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய அந்த எக்ஸாம் எல்லாம் எழுதி பாஸ் பண்றது மட்டும் இல்ல, அதுல டிஸ்டிங்ஷன், அதாவது எத்தனை பேர் எழுதுறாங்களோ அதுல யாரு அதிக மதிப்பெண் எடுக்கிறாங்களோ அவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? அந்த சீட்ல வந்து உட்கார முடியும். ஆனா பியூனுக்கு அப்படி இல்லை. அவனுக்கு அதிகமான ஒரு பிரச்சனை இருக்காது. அதிகமாக தேர்வுல வந்து அதிக கேள்வி கேட்க மாட்டாங்க. சின்ன கேள்விகள். ஒரு பியூனா வேலை பார்க்கறதுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ, என்னென்ன கேள்விகள் இருக்கோ அதை கேட்டுட்டு என்ன பண்ணிடுவாங்க? அவனை செலக்ட் பண்ணிடுவாங்க. ஆனா கலெக்டர் அந்த மாதிரி கிடையாது. அல்லேலூயா. அது போலதான் பரலோக ராஜ்யத்தை நாம் அடைவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்குரிய பலன், அதற்குரிய கூலியை நம்ம என்னதான் பண்ணி ஆகணும்? கொடுத்துதான் ஆகணும். அல்லேலூயா. அப்ப அதற்குரிய பாடுகள், அதற்குரிய பிரச்சனைகள், அதற்குரிய போராட்டங்களை நாம் சந்தித்துதான் ஆகணும். ஆனாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில நாம வந்து வீழ்ச்சி அடைஞ்சு போயிடுவோமா? அந்த பிரச்சனைகளை நாம வந்து அந்த பிரச்சனைனால நாம வந்து வீழ்ச்சி அடைஞ்சு போயிடுமா? இல்ல நம்ம வாழ்க்கை வந்து அதோட போயிடுமானா? இல்ல, கர்த்தருடைய கரம் நம்மளோடு கூட இருக்கும். அல்லேலூயா. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருக்காக நாம் எழுந்து நிற்கும் பொழுது கண்டிப்பா அவருடைய கரம் நம்மளை பற்றி பிடித்து பாதுகாத்துக் கொள்ளும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய தூதர்களை கொண்டு, தேவ தூதர்களை கொண்டு உங்களுடைய பாதம் கல்லிராதபடிக்கு தேவ தூதர்கள் தங்களது கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். யாரை ஏந்திட்டு போவாரு? கர்த்தருக்காக நிற்கிறவர்களை, கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கிறவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட பாடுகள் வரும். அவர்களை தான் தேவ தூதர்களை கொண்டு அவர்கள் தன்னுடைய கைகளில் ஏந்தி கொண்டு போவார். அல்லேலூயா. அப்ப நாம் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கக்கூடிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோமா அப்படிங்கிறத நாம் யோசித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா.
ஒரு 2-3 பாயிண்ட் மட்டும் நம்ம சிம்பிளா முடிக்கலாம். அப்படி நான் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிக்கும் பொழுது, தேவனுக்காக நான் எழுந்து நடக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்குது? சங்கீதம் 119:71 சொல்லப்படுகிறது, உபத்திரவப்பட்டது நல்லது. தாவீது படுறார், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, நான் பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. உபத்திரவப்பட்டது நல்லது, நான் என்ன பண்றேன்? பிரமாணங்கள் அப்படின்னா சத்தியம், தேவனுடைய சத்தியத்தை நான் கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையில பிரச்சனையே வரலன்னா நமக்கு எப்படி தெரியும் கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார் அப்படின்னு? தெரியவே தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணுவோம். அந்த அம்மா சொன்னாங்க, என்னுடைய கணவருக்கு வந்து திடீர்னு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நான் ஜெபம் பண்ணேன், ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் அதுல இருந்து விடுதலை ஆக்கினார். அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில ஒரு போராட்டம் வருகிறது, எதற்காக அப்படின்னா, எதற்காக? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள, கர்த்தருடைய பிரமாணத்தை கற்றுக்கொள்ள, கர்த்தருடைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கு தான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரம் 24வது வசனத்திலிருந்து 26 வரையும் வாசிக்கலாம். எபிரேயர் 11வது அதிகாரம். தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம், ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் எபிரேயர் 11:24, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிக்கிறதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்களில் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையிலும் அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அல்லேலூயா. யாரை குறித்து சொல்லப்படுகிறீங்க? மோசையை குறித்து சொல்லப்படுகிறது. அவன் ஒரு பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அப்படித்தானே வளர்றான். வளரும் பொழுது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல அவர் வளர்றாரு. ஆனாலும் அவன் வந்து தான் யார் என்பதை அவன் அறிந்து கொள்ளும் பொழுது, அந்த ஸ்தானத்திலே நான் வாழ்வதை காட்டிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணுகிறான். அல்லேலூயா. ஒருவேளை அந்த 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 பார்வோனுடைய அரண்மனையில வாழ்ந்திருந்தான்னா வேதம் சொல்லுகிறது, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும். அந்த பார்வோன் அரண்மனையில இருக்கும்போது அவன் எல்லா சுகபோகங்களையும் அனுபவிக்க முடியும், அப்படித்தானே? இன்னும் பாத்தீங்கன்னா அநித்தியமான பாவ சந்தோஷங்களை கூட அவன் அனுபவிக்க முடியும். பாவத்தை கூட அவன் என்ன பண்ண முடியும்? அனுபவிப்பதற்கு அவனுக்கு எல்லா உரிமையும் உண்டு, எல்லா அதிகாரமும் அவனுக்கு உண்டு. ஆனால் அவன் அதை விரும்பவில்லை. நான் கிறிஸ்துவுக்காக, கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று நான் எண்ணுகிறேன். அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவ நிமித்தம் வரக்கூடிய நிந்தையை வந்து அவன் பெரிய பாக்கியம் நினைக்கிறான். நம்ம வாழ்க்கையில கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்காக ஒரு சில விஷயம் பாவங்களை கூட நம்ம விட்டுருப்போம். இதுக்கு முன்பாக கர்த்தரை அறிவதற்கு முன்பாக ஏதேனும் பாவத்தில் இருந்திருப்போம். ஆனா கர்த்தரை அறிந்த பிறகு நம்ம என்ன பண்ணிருப்போம்? அந்த பாவங்களை விட்டுட்டு வந்திருப்போம். அந்த பாவங்கள் இனிமே வாழ்க்கையில இது கர்த்தருக்கு பிடிக்காதது, இது தேவனுக்கு பிடிக்காத காரியம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில, அது கண்களின் நிச்சயா இருக்கலாம், மாம்சத்தின் நிச்சயா இருக்கலாம், ஜீவனத்தின் பெருமையா இருக்கலாம், கோபமா இருக்கலாம், சண்டையா இருக்கலாம், மூர்க்க குணமா இருக்கலாம், வைராக்கியமா இருக்கலாம். இது மாதிரி எத்தனையோ காரியங்களை நாம் கிறிஸ்துவுக்காக விட்டுட்டு கிறிஸ்துவை நோக்கி வருகிறோம். அப்ப அதை அனுபவிப்பதை விட அதை அனுபவிக்கும் போது ஒரு சின்ன சந்தோஷம் கிடைக்கும், அப்படித்தானே? நல்ல தண்ணி அடிக்கலாம் பாருங்க, அப்படியே இருப்பானுங்க. அப்ப அந்த சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கணும். அது எப்படிப்பட்ட சந்தோஷம்னா அநித்தியமான பாவ சந்தோஷம். அல்லேலூயா. அநித்தியம் அப்படின்னா நிரந்தரம் இல்லாத பாவ சந்தோஷம். அவன் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும்தான் அது என்ன இருக்கும்? ஒரு சுகம் கிடைக்கும், ஒரு மாற்றம் கிடைக்கும். ஆனால் அது அல்ல சந்தோஷம். அநித்தியமான பாவ சந்தோஷம் எனக்கு முக்கியம் இல்ல. கிறிஸ்துவுக்காக நான் பாடுகளை அனுபவிப்பேன், அந்த பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று அவன் கருதுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துவுக்காக நான் பாடுகளை அனுபவிப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மோசே அழகா தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுட்டு அப்படியே என்ன பண்றான்? அப்படியே அவன் ஆடு மேய்க்க போறான். 40 வருஷம் ஆடு மேய்க்கிறாரு. அழகா அந்த 40 வருஷம் கழிச்சு மீண்டும் தேவன் அவரை வந்து சந்திக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கும்படியாக மீண்டும் அந்த மோசையை எடுத்து பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அது மட்டுமா, அந்த மோசையை அடக்கம் பண்றது யாரு? கர்த்தர் எடுத்து அடக்கம் பண்றாரு. எத்தனை பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசையை எடுத்து அடக்கம் பண்றார். அவருடைய சரீரத்தை யாருமே பார்க்கல. அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடம் கூட இதுவரையிலும் கண்டுபிடிக்க முடியலையா? வேதம் சொல்லுகிறது, அவரை போல தேவனை முகமாய் தரிசித்த தீர்க்க தரிசி ஒருவனுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏன், எப்படி இப்ப அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகிமை வந்துச்சு? தேவனே அவரை எடுத்து அடக்கம் பண்ற அளவுக்கு எப்படி அவனுக்கு ஒரு மிகப்பெரிய மகிமை வந்துச்சு?
தன்னுடைய அந்த பாவ சந்தோஷங்களை விட்டு எகிப்திய குமாரத்தின் மகன் என்ற அந்த ஸ்தானத்தை விட்டுட்டு நான் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிப்பதற்கு கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தை அதிக பாக்கியம் என்று அவன் நினைத்ததன் காரணத்தினாலதான் அவனுக்கு அவ்வளவு பெரிய ஒரு மேன்மை வந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் கிறிஸ்துவுக்காக நம்முடைய எல்லாத்தையும் நம்ம மாற்றும் பொழுது, நம்முடைய எல்லா விதமான நம்முடைய பாவ சிந்தனைகள், நம்முடைய எல்லா கர்த்தருக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு தேவனுக்காக நாம் எழுந்து நடக்கும் பொழுது, தேவனுடைய கரத்தை நாம் பற்றி பிடித்து அவருடைய பாதத்தை பற்றி நாம் போகும் பொழுது, நமக்குள்ள கர்த்தர் அநேக நம்ம மீது அந்த மகிமையை நம்ம மீது வைக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துல நமக்குன்னு ஒரு என்ன சொல்றது, நமக்குன்னு ஒரு சாட்சியை கர்த்தர் கண்டிப்பா நிப்பாட்டுவார். அல்லேலூயா. இவரா எப்படி மோசைக்குன்னு ஒரு சாட்சி இருக்கு, தாவீது வேதத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி இருக்கும். அதே போலதான் நமக்குன்னு ஒரு சாட்சி இந்த உலகத்துல விட்டு செல்வார். அல்லேலூயா. நாம பரலோகத்துக்கு போயிடுவோம், ஆனா வரக்கூடிய சந்ததி சொல்லும் இவன் என்னார் அப்படின்னு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை நம்ம வாழும் பொழுது கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில என்னதான் வரும், உபத்திரம் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. அப்ப அதை நாம் மேற்கொள்ளும் பொழுது, அந்த உபத்திரவத்தின் மத்தியில் நாம் கடக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் அதற்குரிய மகிமையை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. அடுத்து பாத்தீங்கன்னா 2 தீமோத்தேயு 2:12, 2 தீமோத்தேயு 2:12. ரெண்டு தீமோத்தேயு 2:12. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்காக யாரெல்லாம் பாடுகளை சகிக்கிறீர்களோ அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம், அவரோடு கூட ஆளுகை. நல்லா சத்தமா சொல்லுங்க, அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நல்லா கைகளை உரைத்து சொல்லுங்க, நான் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அல்லேலூயா. அவருடைய சிங்காசனத்தில் நமக்கு பங்கு உண்டு. யாரெல்லாம் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கிறார்களோ, உபத்திரவங்களை அனுபவிக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் அவரோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்து அவரோடு கூட ஆளுகை செய்யக்கூடிய பலனை, ஆளுகை செய்யக்கூடிய மகிமையை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. 1000 வருஷம் அரசாட்சி இந்த உலகத்துல இருக்கு, அப்படித்தானே? கிறிஸ்துவுடைய 1000 வருஷம் அரசாட்சி இந்த உலகத்துல இருக்கு. அந்த அரசாட்சியிலும் அல்ல, அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய தேவனுடைய சமூகத்துல அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட இருந்து ஆளுகை செய்யக்கூடிய அந்த மகிமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல கர்த்தருக்காக நாம் என்ன பண்ணலாம், பாடுகளை அனுபவிக்கலாம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவரோட சேர்ந்து ஆளுகை செய்யறேன்னா எவ்வளவு பெரிய விஷயம். நம்மளால போய் உட்கார முடியுமா, அந்த பிரதமர் சீட்ல உட்கார முடியுமா, இல்ல ஒரு முதலமைச்சர் சீட்ல உட்கார முடியுமா? இல்ல. ஆனால் அவருக்காக பாடுகளை அனுபவிக்கும் பொழுது அவரோடு கூட சேர்ந்து இந்த உலகத்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு மகிமையுள்ள ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்துல அதே 15 வசனத்துல, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர்கள் இவர்களுக்கு வாசமாயிருப்பார். இவர்கள் இனி பசியடைவதும் இல்லை, இனி தாகம் அடைவதும் இல்லை, வெயிலாவது உஷ்ணமானவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. அல்லேலூயா. இவர்கள் இதுக்கு மேல என்ன பண்றது இல்லையா, பசி அடைவதில்லை, தாகம் அடைவதில்லை, வெயிலாவது உஷ்ணமாவது இவர்கள் மேல் படுவதும் இல்லை. சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவருடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க படக்கூடிய எந்த பாடுகளும், நம்முடைய கண்ணீர், வேதனை, பசி, தாகம் எதுவுமே அங்க கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் ஆனந்த கண்ணீரோட, அவை எப்படி அவர் கண்ணீர் வருது அப்படின்னா, அந்த ஆனந்த கண்ணீர். தேவனுக்கு முன்பாக நான் நிற்கிறேன், பரலோக ராஜ்யத்துல தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக, அவருடைய ராஜ்யத்திற்கு முன்பாக, ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நான் நிற்கும் பொழுது நமக்கு வார்த்தை வராது, கண்ணில் என்னதான் வரும், ஆனந்த கண்ணீர் தான் வரும். அந்த ஆனந்த கண்ணீரை துடைக்கிறவர் யாரு அப்படின்னா நம்முடைய தேவன். அல்லேலூயா. அவரை பத்தி நம்மளால ஒரு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது, அப்படித்தானே? தேவன் வந்து இப்படிதான் இருப்பாருன்னு கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அவர் எல்லாரையும் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறாராம். அப்ப அவர் எவ்வளவு பெரிய கடவுளா இருக்கணும், எவ்வளவு பெரிய ஒரு ஜைஜாட்டிக்கான கடவுளா இருக்கட்டும். அவருடைய சிங்காசனத்தின் முன்னாடி ஒரு திரள் கூட்டம் நிக்குது, எண்ண முடியாத ஒரு கூட்டம் சிங்காசனத்துக்கு முன்பா நிக்குது. இங்க சேர் உட்கார்ந்து இருக்கேன்,
இங்க முன்னாடி எவ்வளவு பேர் நிக்க முடியும்? இல்ல இதை சுத்தி எவ்வளவு பேர் நிக்க முடியும்? ஆனால் ஒரு திரள் கூட்டம், எண்ண முடியாத ஒரு கூட்டம் நிக்குது. அதுக்கு முன்பாக ஒரு சிங்காசனம் இருக்கு. அந்த சிங்காசனத்துல ஒரு தேவன் வீற்றிருக்கிறார். அது எவ்வளவு பெரிய தேவனாக இருக்க வேண்டும்? அல்லேலூயா! அவருடைய மகிமை எவ்வளவு பெரிதாக இருக்க வேண்டும்? அல்லேலூயா! அப்படிப்பட்ட ஒரு மகிமை நிறைந்த தேவனுக்கு முன்பாக நாம் நிக்க போகிறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயம். அந்த திரள் கூட்டத்திலே, எண்ண முடியாத கூட்டத்திலே நாம் நிற்பதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக நாம் கருத வேண்டும். அல்லேலூயா! எழுந்து நிற்கலாமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. நல்லா எல்லாம் கரங்களை தட்டி பாடலாமா? உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் இந்த உலகில் இல்லையே. அதை நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுதான் துருவாடுறேன், அதை நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, முகத்தையும் பார்க்கலையே, முகவரி பார்க்கலையே, உள்ளத்தை பார்த்து விட்டார், ஆளுகையும் தந்து விட்டே. உள்ளத்தை பார்த்து விட்டீர், ஆளுகையும் தந்து விட்டே. நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன், அதை நினைச்சுதான் நாம் பாடுறேன், அதை நினைச்சுதான் உசுரு வாழுறேன். அல்லேலூயா! அவர் உள்ளத்தை பார்த்து விட்டார், ஆளுகையும் தந்து விட்டார். அல்லேலூயா! நமக்கு ஆளுகை தரப்போடக்கூடிய கர்த்தர், அவரோடு கூட ஆளுகை நமக்கு தரப்போகக்கூடிய கர்த்தர். அவருக்காக நாம் பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். கண்களை மூடி இந்த வலது கரத்தை உயர்த்தி, தேவனே, கர்த்தாவே, என் தகப்பனே, நீ கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவரே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வசனம், வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையாக இது மாறட்ட ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. உம்மோடு கூட நாங்கள் பாடுகளை, உபத்திரவங்களை அனுபவித்தால் உம்மோடு கூட சேர்ந்து நாங்கள் ஆளுகையும் செய்வோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதோ தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த திரள் கூட்டம், எண்ண முடியாத திரள் கூட்டத்திலே நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருத்தரும் பங்கு பெற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் ஆண்டவரே, என்னுடைய கணவன், என்னுடைய மனைவி ஆண்டவரே, என்னுடைய எங்களை சுற்றி இருக்கக்கூடிய அநேக சொந்த பந்தங்கள் ஆண்டவரே, அத்தனை பேரும் அந்த சமூகத்துல, அந்த திரள் கூட்டத்தில நாங்கள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. அதற்காக நாங்கள் எங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் அதை மேற்கொள்ளத்தக்க பலனை தேவன் எங்களுக்கு தந்துருவீராக ஆண்டவரே. தகப்பனே, உபத்திரவம் நான் உபத்திரப்பட்டது நல்லதே, பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று தாவீது சொல்கிறார். ஆண்டவரே, நாங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொண்டு ஆண்டவரே இந்த உபத்திரவத்தின் பாதையிலே கடந்து செல்லும் பொழுது ஆண்டவரே, தேவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்துங்கப்பா. அந்த உபத்திரவங்களை எதிர்த்து நின்று போராட எங்களுக்கு பலன் தாங்க ஆண்டவரே. தீங்கு நாளிலே சகலவற்றையும் செய்து முடிக்கத்தக்க பலனை தேவன் எங்களுக்கு தந்தல்வீராக. அப்படிப்பட்ட பலன் எங்களுக்குள்ளே உண்டாவதா கர்த்தருடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது இந்த பிள்ளைகள் அது அடுத்த ஒரு வாரம் முழுவதும் இந்த உலகத்திலே போறாங்க ஆண்டவரே. கர்த்தருடைய கிருபையும் பாதுகாப்பு கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கட்டும். உடைய தொழில், உடைய வியாபாரம் ஆண்டவரே, இப்படி கையிட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இந்த குடும்பத்தில் இப்படி பிள்ளைகள், உடைய கணவன், மனைவி ஆண்டவரே, சுற்றி இருக்கக்கூடிய அநேக ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த உலகம் ஒருபோது இந்த பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் வேலை அடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். தேவ சமூகங்களுக்கு முன்பாக சென்று வழிகளை ஆயத்தப்படுத்தட்டும். அநேக ஜனங்களுக்கு, அநேக ஜாதிகளுக்கு ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இவர்கள் நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே அடியிலும் தேவ சமூகங்களுக்கு முன்பாக செல்லட்டும். அநேக அற்புதங்களை, அடையாளங்களை, விடுதலையை, சமாதானத்தை இவர்களுக்கு மூலமாக அநேக ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். பயன்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்.